அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி ப்ரோமோயர் சீசன் 2ல இணைந்திருக்கோம். ஸோ நிறைய ஆளுமைகளோட கதைகளை நாங்கள் பேசியிருக்கிறோம். அதே மாதிரி பலருடைய கதைகள் இந்த நிகழ்ச்சியில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். பலருக்கு இந்த கதைகள் பல மாற்றத்துக்குரிய வழியாக இருந்திருக்கும். ஸோ அவ்வளவு கதைகள் சுமார் 200-250 பேருக்கு மேலே நிறைய கதைகளை பேசிய இந்த அரங்கில் இன்றைய தினமும் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஒரு அரசியல்வாதி, அதே மாதிரி ஒரு இயக்குனர், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர், இன்னும் பல துறைகள், ஒரு பிஸ்னஸ்மேன், இப்போ இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் சைட்லேயும் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் படைப்பாளி அர்ஷத் நிசாம் அவங்க. வணக்கம், சலாம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, அவங்களோட படம் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு நீங்கள் எடுத்த விளம்பர படங்கள், குறிப்பாக அந்த அரசியல் கட்சி சார்ந்து எடுத்த விளம்பர படங்கள் இதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ அதை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு முன்னுக்கு என்னோட எல்லா இன்டர்வியூ எடுத்த உடனே நீங்கள் எங்கேயாச்சும் கோர்த்து விட்டுருவீங்க, இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் அதெல்லாம் விட்டு எதுக்காக இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணீங்க? சினிமா இண்டஸ்ட்ரியில் போகணும், அதே மாதிரி அரசியல் களம் இருக்குது, அதை பற்றி இப்போ பேசுவோம். எதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியில் போகணுன்ற ஆசை வந்துச்சு? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிடுறதுக்கு நான் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மீடியாவுக்குள்ளே வரணுன்றது என்னோட ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு ஸ்கூல் டைமில். பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் அந்த மீடியா சூஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்தது அதாவது மக்களுக்கு மக்களோட தேவைகளையும் இருக்கிற பிரச்சனைகளும் சம்மந்தமாக நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்படி பார்க்கக்குள்ள மீடியாண்டு பார்க்கும்போது மீடியாவுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் முதல்ல எனக்கு கிடைக்கல, ட்ரை பண்ணேன்னு கிடைக்கல. அதுக்கு பிறகு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஃபோட்டோகிராஃபிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, மீடியாவை நாங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி த்ரூ என்ன பண்ணலாம்னும் போது ஒரு படம் பண்ணினா படத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு மக்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அந்த நேரம் தான் அதாவது சிம்பிளாக சொல்கிறதுனா ஒரு பாமரனுக்கும் போயிட்டு சேரக்கூடிய ஒரு ஊடகம் தான் சினிமான்னு நான் நினைக்கிறேன். அதனால் சினிமா துறையை சூஸ் பண்ணிடுவேன். ஓகே, சினிமா துறை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைன்னா சினிமா அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு இந்த சினிமா துறை ஒரு பவர்ஃபுல் மீடியம் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்குள்ளே போகணுன்னா நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக எப்படி சொல்லணுன்னா எந்த வித பக்கபலமும் இல்லாமல் ஒரு டீம் நமக்கு உருவாகுறது அப்படின்றது சரியான கஷ்டம். அதையும் தாண்டி நம்ம சரி படம் பண்ணணும்னு போனால் அதுக்குள்ளே வர நிறைய சிக்கல் இருக்குது. அடுத்தது நம்ம முறையாக ஒரு சினிமாவை படிச்சுட்டு போகிறோமா, இல்லைன்னா இந்த சினிமா சரியாக கொடுக்குறோமா, இப்படியான நிறைய கேள்விகள் இந்த துறைக்குள்ளே இருக்குது. ஸோ எடுத்தோடனே நான் போயிட்டு ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகிட முடியாது. அதுக்குள்ளே நிறைய டீட்டெயிலிங் நம்ம தேட வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. ஸோ இப்படியான ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கிறீங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக விளம்பர படங்கள், அதே மாதிரி தொடர்ச்சியாக படத்தினுடைய வேலைகளும் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும்போது அந்த ரிஸ்க்கையும் ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற அந்த தைரியம், உத்வேகம் எதனால்? அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது இதில் சேலஞ்சஸ் இருக்குது, நீங்கள் எப்படி போக போகிறீங்கன்றது. அதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த நாங்கள் பண்ணணுன்றது தான் மோட்டிவ். அது எதாக இருக்கட்டும், அது சினிமா துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பிடிச்ச ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணும்போது அதில் வர சேலஞ்சஸ் நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா பேஷனேட்டடான விஷயம் பண்ணும்போது அது இருக்கிற த்ரில்லும் அதில் உள்ள சந்தோஷமும் அதை விட மேலே. அதனால் வர சேலஞ்சஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அதாவது நினச்சதை விடவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முதல் காரணம் என்னோட சொன்னால், நாங்கள் ஒரு படத்தை பண்ணினா டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு லைக் இப்போ உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக இந்த ஜடம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறமா, பட் அதுக்கு முன்னாடியே ஒரு 7-10 படம் பண்ணியிருக்கிறேன் நான். அதாவது என்னோட யூடியூப் சேனல் அது இருக்குது. பட் ஸ்டில் அது ஒரு ரீச் ஆனது ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த மாதிரி எந்த ஃபில்ம் மேக்கருமே ஃபர்ஸ்ட் கிடைக்கிற கிளாப்ஸாக இருக்கட்டும், ஒரு உத்வேகமாக இருக்கும் அந்த சர்க்கிள் தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஃபேமிலிலையும் நிறைய அப்ரிஷியேஷன் கிடைச்சிச்சு. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னென்னு சொன்னால், நாங்கள் பண்ணுறதுக்கு அதில் சரிப்பில் காட்டுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அதில் ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பட் திரும்ப இந்த ஃபீல்டுக்குள்ளே பண்ணணும்னு சொன்னால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில், அதாவது தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இன் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில்
அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பொதுவாக எல்லாருக்குமே இல்லாமல் இருக்குது. அதுக்கான ரிட்டர்ன் ஒன்று இருக்குதான்னு பார்த்தா அது கஷ்டமாக, அதாவது ஒரு தொழிலாக நாங்கள் இது பண்ணும்போது அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை தாண்டி அதுக்கு பிறகு ஒரு படத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறதா இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெருசாக எங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் வந்து ப்ரொடியூசர்ஸ் தேவைப்படாது, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் தரமாக பண்ணணும்னு வரும்போது ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணணும், அதை வந்து நாங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும் போது டெஃபினட்டாக வந்து ப்ரொடியூசர்ஸும் மீடியா சப்போர்ட்டும் தேவைப்படுது. அதில் வந்து மீடியாஸ் வந்து சில மீடியாக்கள் வந்து ஒரு அதாவது வந்து எப்படி சொல்கிறது வந்து மீடியாஸும் இங்கே சில இடங்களில் வந்து சிலவங்களை ரெக்கக்னைஸ் பண்ண தவறுதான்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. அது தவறான ஒரு விஷயமா நான் சொல்லலை. காரணம் என்னென்னு சொன்னால் படங்கள் பண்ணும்போது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, நாங்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஒரு யூடியூப் சேனல்னு சொன்னால் அது வந்து சோஷியல் மீடியாஸில் சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்குது, அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மீடியா. பட் மீடியாஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு இருக்கிற சர்க்கிளை தான் கொண்டு வராங்களே தவிர நிறைய பேருக்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒரு பெரிய சேலஞ்சாக பார்க்குறாங்க. இதில் வந்து நீங்கள் மீடியா சம்மந்தமாக பேசும்போது ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் பயணிச்சுட்டு இருக்கிறதால நானும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ ஒரு மீடியாவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு படத்தை கொண்டு போகிறோம், இல்லைன்னா நான் ஒரு படைப்பாளி அப்படின்னும் போது அதுக்கு அவங்க வந்து எடுத்து வந்து எல்லாரையும் வந்து கூப்பிடுறதுக்கு வந்து சரியான முறையில் நாங்கள் அவங்ககிட்ட அணுகிறோமா அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் ஒரு திரையிடல் ஒன்று நடந்தது. அதில் வந்து நிறைய உடவியலாளர்களோ இல்லைன்னு சொன்னால் அந்த சினிமா சம்மந்தப்பட்ட உடவியலாளர்களையோ இல்லைன்னா ஒரு கிரியேட்டரையோ வந்து அதில் வந்து சரியாக அந்த ஊடகத்துறை சார்ந்தவங்களை சரியான முறையில் இன்வைட் பண்ணல. ஆனால் அதே நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்களுக்கு ஊடக சப்போர்ட் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் முறையான அழைப்புதல் ஒன்று கொடுக்காத போது எப்படி வந்து ஊடகத்தால் வந்து சரியான முறையில் உங்களுக்கான ஆதரவை வழங்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வரும் இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுடைய படம் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லும்போது ஊடகத்துக்கோட ஒரு சப்போர்ட் எப்படி தேவையோ அதே மாதிரி ஒரு கிரியேட்டரும் வந்து அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, பழகுவாங்க. இப்போ நம்ம பார்ப்போம், நம்ம அதிகமாக வந்து உதாரணத்துக்கு எங்கே எடுப்போம், தென்னிந்திய திரைப்படங்களாக எடுப்போமே, அதில் வந்து வளர்ந்து வரும்போது ஊடகவியலாளர்களோ சரி ப்ரெஸ் மீட் நடத்தினாலும் சரி எவ்வளோ இது க்ளோஸாகவும் இருப்பாங்க. வளர்ந்த பிறகுதான் அது ஊடகத்தை விட்டு ஒதுங்கி போகிற ஒரு கட்டம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒரு கிரியேட்டராக ஒரு படத்தை செஞ்சுட்டு ஒரு படம் என்ன பண்ணும்போது நான் பெரிய ஆளை நான் என்ன நினச்சிக்கிறேன். அதனால் ஊடகவியலாளர்களையோ இல்லைன்னு சொன்ன ஊடக நிறுவனங்களையோ நம்ம அணுகிறது வந்து மிக குறைவாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்துருக்கு, ஊடக நிறுவனங்களில் சிலதை வந்து பெருசாக நாங்கள் வந்து கொண்டு போவோம், என்னென்னு வந்து அதை வந்து நம்ம அப்படி இருக்கிறதான்றதை வந்து கணக்கெடுக்காம கவனிக்காமல் விட்டுருவோம். அப்போ அவங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னும் போது இதுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்குது இல்லையா? டெஃபினட்டாக அதே நாங்கள் சரியாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது என் பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு கிரியேட்டருக்கு வந்து நான் பேசுகிற ஒரு விஷயமா நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து ப்ரொடியூசர் அப்படி, நாங்கள் இது வந்து ஒரு செட்ஸோ தாண்டி நாங்கள் வந்து இதாக பேசிட்டோம். பட் வந்து ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு ஜடம் அப்படின்ற ஒரு படத்தை நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குறுந்திரை படங்களில் பார்த்த ஒரு திரைப்படம் அது. ப்ரொடியூசர் அப்படின்னு வரும்போது எப்படியுமே வந்து ஒருத்தர் வந்து காசை போடுறது அப்படின்னா அவர் வந்து ப்ராஃபிட் பார்ப்பார். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அது ஒரு கலை படைப்பு அப்படின்னு வரும், ஆனால் எனக்கு வந்து அது ஒரு பிஸ்னஸாக தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா எனக்கு லாபம் தராத ஒரு பொருளில் இல்லைன்னா ஒரு விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ண வருவேனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதுக்கு உங்களோட படைப்பாளியாக உங்களுடைய கருத்து தெரியல. அதாவது வர்த்தக சினிமான்றது இலங்கையில் இன்னும் பெருசாக தமிழ் சினிமா பொறுத்தவரையில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த அளவுக்கு இல்லாதனால ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது அதாவது வந்து இதில் சார் நீங்கள் பேசும்போது ஒரு கேள்வியை கேட்குறேன், இதை சேர்த்து சொல்லியிருங்க. என்னென்னா வர்த்தக சினிமா இலங்கையில் இல்லை அப்படின்னும் போது நாங்கள் எடுக்கிற படங்கள் வர்த்தகத்துக்கான படங்கள் எடுக்கிறோமா இல்லைன்னா ஒரு திரைக்கதையை அடிப்படையாக வச்சு ஒரு கதைக்களத்தை ஒரு ஆர்ட் ஃபிலிமை நாங்கள் எடுக்கிறோமா? இல்லை, அதாவது வர்த்தக சினிமாண்டு நான் மீன் பண்ணுறது வந்து கமர்ஷியல் ஃபில்ம் இந்தியாவில் சொல்லப்படுற அந்த விஷயம் மட்டும் இல்லை, அதை தாண்டி இங்கே இருக்கிற ஒரு 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 அதாவது வந்து ஒரு ஒரு கதை பேஸ் பண்ணின ஒரு படமாக இருந்தாலும் கூட அது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அதுக்கான ஒரு ரிட்டர்ன் இருக்கணும். அது ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் சினிமாக்குள்ளே பெருசாக இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாகவும் ஒரு பெரிய ஒரு முன்னணி திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகிச்சு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணினாங்க, ப்ரொடியூஸ் பண்ணினாங்க. பட் அதுக்கான ரிட்டர்ன் கிடைச்சான்னு கேட்டால் அது இல்லை.
அதாவது எல்லாருமே இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஒரு பீரியடில் ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறோம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில். அதனால் ப்ரொடியூசர்ஸ் இங்கே உள்ள வாரது வந்து அவங்க ரிட்டர்ன் ஆஃப்கோர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பட் ரிட்டர்ன் அவுட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு அது என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஃபைனலி வந்து அவங்க வந்து ஆக்டர்ஸாவோ இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களை உள்ளே கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே நடக்குது. அது தப்பாகவும் இல்லை. ஆனால் வந்து இப்போதைக்கு இருக்கிற சினிமாவில் வந்து இருக்கிற பிஸ்னஸ் அதுதான். ஒரு 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 ப்ரொடியூசர் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியுமான ரிட்டர்ன் வந்து அதாக தான் இருக்குது இப்போ. இல்லை அதில் வந்து நான் வந்து கேட்குறேன் என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எடுக்கிற படம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது ஒரு ஆரம்ப கட்டமாகவே நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட இதை பதில நாங்கள் இப்போ கோமாளி படம் வந்ததுலேருந்து, கோமாளியில் இந்த புதுசாக வந்து கோமாளி கிங்ஸ் ரத்னமன்னாடு அந்த படத்தை சொல்லலை, அதுக்கு முன்னுக்கே இருந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அன்றைக்கு வந்த படம் இன்றைக்கு வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. ஃபிலிம் கார்பரேஷனில் எத்தனை இயக்குநர்களுடைய தயாரிப்பாளர்களுடைய படம் பதிவு செய்யப்பட்டு, இலங்கை ஃபிலிம் கார்பரேஷனில் எத்தனை பேருடைய படம் தயாரிப்பாளர்கள் பதிவு செய்யப்பட்டு, அங்கே போய் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 15-16 பேருடைய பேர் தான் குறிப்பாக இருக்குது. அதில் இப்போ வந்து சனாதனன், அப்புறம் வந்து மதிசூதா அண்ணா, அதே மாதிரி டாக்டர் அசீன், அதே மாதிரி இப்போ அவர் கனகராஜன் பேர் தினேஷ் கனகராஜன்னா, இந்த மாதிரி ஒரு சிலருடைய படங்கள் மட்டும்தான் தியேட்டர் நம்ம ஃபிலிம் கார்பரேஷனால் கொண்டு போகும்போது தான் நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம். அப்போ கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு 15-16 பேர் தான் படைப்பாளிகளை இங்கே வந்து பதிவு செஞ்சே இருக்கும். முதல்ல நாங்கள் ஒரு படத்தை வந்து பதிவு செய்கிறோமா அப்படின்றது இங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் அப்படின்னு வரும்போது இங்கே நாங்கள் படம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்த உடனே சான்ஸ் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டாக மாறிடுறாங்க அப்படின்றது நம்ம குறிப்பாக சொல்லுவோமே. எதுவுமே இல்லை. சினிமானாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் கூடாது, தடை செய்யப்பட்ட நாடாக ஈரான் படங்கள். இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக அந்த படத்திற்கான அங்கீகாரம் வரவேற்பு இருக்குதா இல்லை? லாஸ்ட்டாக வந்த செப்பரேஷன் படம் கூட லாஸ்ட் ஆண்டில் அது வந்ததில் ஒஸ்கார் வரைக்கும் போன ஒரு திரைப்படம். அங்கே வந்து கொமர்ஷியல் இருந்துச்சா இல்லைன்னா அந்த படம் வந்து எப்படி உருவாகிச்சுது, அதுக்கான ப்ரொடியூசர் எங்கே இருக்குது? அதே மாதிரி டைரக்டர் மஜித் அவங்களுடைய படங்களாக இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் எவ்வளோ படங்கள். ஏன் இப்போ நம்ம ஜப்பானில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம். வேண்டாம், நமக்கு மொழி தேவையில்லை. அதே மாதிரி அதனுடைய ப்ரொடியூசர் ஆக்டர் யாருமே தேவையில்லை. ஆனால் பார்க்குறோம். அவங்களுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லுவேன். மணி ஹெஸ்ட் சீரீஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்பானிஷ் படம். அதை வந்து சரி தமிழில் கொடுத்தாக்க பார்த்தோம். ஆனால் அதுலேருந்து நடிகர்கள் நமக்கு தெரியுமா இருக்குன்னு, ஆனால் கொண்டாடணுமா இல்லையா? ஸோ இங்கே வந்து எது வந்து எங்களை வந்து பார்க்க வைக்குது? ஆக்சுவலாக நீங்கள் இது ஷோ வந்து எப்படின்னு மாறி போகிற மாதிரி இல்லை டெஃபினட்டாக இல்லை. நீங்கள் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது வந்து முதல்ல வந்து நீங்கள் சொன்னீங்க சினிமாக்குள்ளே எப்படி வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு பிறகு வந்து சினிமாவில் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எப்படி தக்க வைக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது மெயின்லி வந்து ஈரானியன் ஃபிலிம்ஸ் வந்து என்ன வந்து ஒரு இப்படியும் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது, அதாவது வர்த்தக சினிமாவை தாண்டி ஒரு ஆர்ட் ஃபில்ம்னு வரும்போது இப்படியும் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறது வந்து ஈரானியன் ஃபிலிம்ஸ். அதுக்கு டெஃபினட்டாக வந்து உலகத்தில் வந்து ரெகக்னிஷன் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போகுது, அதுக்கான வரவேற்பு கிடைக்குது, ஆஸ்கார் அவார்ட்ஸ் வரைக்கும் அது போகுது. ஆல்சோ நீங்கள் சொன்னீங்க மஜித் பற்றி, அவரோட படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லாமே வந்து அதாவது வந்து ஃபிக்ஷனுங்கிறத விட வந்து உண்மை கதை கருக்களை எடுத்து வரக்கூடிய படங்களாக இருக்கும். இப்போது என்னோட ஜெனரல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவது நான் எனக்கான ரெகக்னிஷன் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து இந்தியா படங்களுக்கு தலைவின மாதிரியான படங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா வந்து அதுதான் இங்கே மக்களுக்கு வந்து ஆல்ரெடி கண்ணுக்கு ஒரு ட்ரீட்டாக பழகி இருக்குது. அதனால் அந்த இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களோட கதைக்களங்களை வந்து நாங்கள் கொண்டு வரலாம்ன்றது தான் இதில் வந்து ஒரு. ஆமாம், நீங்கள் சொல்கிற விஷயத்துல நான் கேட்குறேன் இன்னொரு கேள்வி. கொரோனாவுக்கு முன்னுக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து பெரும்பான்மை எங்களுக்குலாம் எல்லா ஆடியன்ஸுக்கும், சினிமா ரசிக்கிற ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம், குறிப்பாக வந்து ஆக்ஷன் படம் இல்லைன்னா கொமர்ஷியல் படம், இப்படி கொரோனா பீரியட்டுக்குள்ளே ஒரு பூம் ஒன்று நடந்தது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஓடிடி வந்துச்சு. ஓடிடியில் அதிகமாக எந்த மாதிரியான படங்கள் வந்துச்சு? மலையாள படம், ஸ்டோரி பேஸ்டு மலையாள படம் வந்தது. அதே மாதிரி வெளிநாட்டு படங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து கதை அடிப்படையாக வச்சு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சு. நிறைய பேருக்கு யார் என்னன்னு தெரியாத ஹீரோஸ் எல்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஃபஹத் ஃபாசில் அதுக்கு முன்னுக்கே எவ்வளோ படம் நடிச்சிருந்தார். ஆனால் ஓடிடியில் வந்து மலையாள படங்கள் வந்தோடனே அவருக்கு இந்த ஃபேன் பேஸே மாறிச்சு.
அப்போ இந்தியன் ஆடியன்ஸையோ இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஒரு சில பெரிய ஹீரோக்களாக பார்க்கப்படுற நடிகர்களுடைய படங்களையோ ரசித்து தான் நாங்கள் ரசனையை கொடுக்கணும். அதுக்கு பிறகு மாறிச்சது பாலிவுட்டில் வந்து எத்தனையோ படம் வந்து அவ்வளோ படமும் வந்து ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சு. ஷாருக்கான ஜவான் படம் வரும் வரைக்கும் 1000 கோடிக்கு ரொம்ப முட்டுப்பட்டாங்க. ஏன்னா எந்த படமே ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கே இருந்து ஒரு தழுவல் வருது, எங்களை வச்சு இவ்வளோ நாள் வந்து ஏமாத்திருக்காங்க, இவ்வளோ படங்களை வந்து இங்கே இருந்து கொப்பி பண்ணி எடுத்திருக்காங்க, இப்படியான ஒரு மாற்றம் ஒன்று வந்தது. அப்போ இதுக்கு ஒரு கதையாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முன்ன வந்து மலையாள படங்கள் வந்து நிறைய அடல்ட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு இருந்தது ஒரு கட்டத்தில். அப்போ அங்கே இருக்கிற எழுத்தாளர்கள், அங்கே இருக்கிற ரிவ்யூ பண்ணுறவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், அந்த படங்களை வந்து விமர்சன ரீதியாக ரொம்ப தாக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இப்படி ஒரு படம் வந்துட்டே இருக்குது இண்டஸ்ட்ரியில், இது தவறு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணதில்ல. காலப்போக்கில் வந்து நிறைய படங்கள் மாற ஆரம்பிச்சு, கதையை அடிப்படையாக வச்சு கதாசிரியரை வச்சு படங்கள் வந்து மாறினது. இன்றைக்கு அதே மலையாள படங்களை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு இன்றைக்கு மாறி இருக்கு. முன்னெல்லாம் வந்து ஒரு இதுன்னு சொன்னால் என்ன மலையாள படமா அப்படின்னு தப்பாக பார்க்குற ஒரு காலம் இருந்துச்சு. சரி, நான் ஏன் பேசிட்டு இருக்கேன்னா டிரெக்டர் இருக்கு. அதே இதை இவங்க கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரசனை இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்கணும்னா ஏன் பாணியில் என்னோட கதையை ஒரு உலக சினிமாவாக நான் கொடுக்கணும்னா என் ஊரில் என் பக்கத்தில் நடந்த கதையை தான் நான் சொல்லணும் அப்படின்றது. அப்போ தான் இந்த ஊரில் எப்படியும் நடந்திருக்கா அப்படின்றது அவனுக்கு தெரியும். அப்போ தான் அவன் வந்து ஏற்றுக்குவான். அதை விட்டுட்டு தான் 100 பேருக்கு அடிக்கிறதுல வந்து எதுவுமே இருக்குது. இப்படியான கதைகளை ஏன் அர்ஷத் கொண்டு வரக்கூடாது? இல்லை அதுக்கான பயணத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க முடியாமல் போனது ஏன்? இல்லாட்டிக்கு ஏன் தயங்குறீங்க? இல்லை, நிச்சயமாக தயக்கம் இல்லை. பட் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உதாரணத்துக்கு இந்தியா சினிமாவில் வந்து நீங்கள் சொன்னீங்க வந்து மலையாள சினிமா வந்து ஒரு இன்றைக்கு வந்து முன்ன ஒரு வந்து அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தாலும் கூட அந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷன் வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு. பட் இப்போ அது இல்லை. பட் தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டில் வந்து ஸ்டார்டம் ஃபிலிம்ஸ் தான் இருக்குது, ஒரு ஹீரோ பேஸ்ட். பட் மலையாளம் வந்து ஸ்டோரி தான் ஹீரோவாக இருக்குது. அதுக்கான காரணம் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் வந்து அதுக்காண்டி இப்போ எல்லா படம் வந்து இல்லை, மாறியும் இருக்கு, ஆக்ஷன் படமும் இருக்கு. பட் பொதுவாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னேன். டெஃபினட்டாக வந்து ஸ்டோரி, அதாவது வந்து நானும் ஸ்ட்ராங்காக நம்புறது வந்து ஒரு ஸ்டோரி, அதாவது வந்து ஒரு பிளாட், நாங்கள் எடுக்கக்கூடிய பிளாட் என்னங்கிறது தான் மேட்டர். அதில் இருந்து அதை நாங்கள் எப்படி கன்வே பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஸ்பெஷலி ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் வந்து ஒரு ஸ்டோரி, அதாவது ஹீரோ பேஸ் படம் பண்ணுறதுக்கான அந்தளவுக்கு ரீச்சான ஒரு ஆடியன்ஸை வச்சிருக்கிற ஹீரோஸ்ன்னு பார்த்தா அதுவும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து எங்களை தழுவின படங்களை நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை படமாக கொண்டு வரது ஈஸி நான் நினைக்கிறேன். அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து இன் நியர் ஃபியூச்சர் என்னோட அடுத்த ப்ராஜெக்டாக வரப்போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு, அதாவது வந்து ஃபீச்சர் ஃபில்ம் மட்டும் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. அது டெஃபினட்டாக வந்து நாங்கள் பார்த்த ஸ்ரீலங்கன் பீப்புள் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணின விஷயங்களை தான் நாங்கள் வந்து படமாக கொண்டு வர போகிறோம். ஓகே, சூப்பர். அதே மாதிரி இந்த ஜடம் படம் எங்கே உருவாச்சு, என்ன அடிப்படையில் படத்தில் கதையை வந்து நான் பார்த்ததால படத்தில் கதை இதுதான் தெரியும். பட் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக எதனால் அப்படி ஒரு கதை தோன்றுச்சு, இந்த ஐடியா தோன்றுச்சு? நீங்கள் ஜடம்ன்ற அந்த பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஜடம்ன்றது வந்து அதாவது வந்து ஒரு நடைப்பினம் மாதிரி இல்லையா, ஜடம்ங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தமான ஒரு படம். நிறைய பேர் பண்ணுறாங்க. பெண்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை நாங்கள் கட்டாயம் பேச வேண்டியது எங்களோட ஒரு கடமை. என்னென்னு சொன்னால் வந்து காரணம் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு அஜித்தோட படத்தை சொல்லுவாங்க வந்து நோ மீன்ஸ் நோ அப்படின்னு. அது பெண்களை வந்து நாங்கள் வந்து ஃபிசிக்கலி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்றதுனால வந்து எங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாதுங்கிறத மையக்கருத்தை வச்சு தான் இந்த கதை. அதுவும் இந்த கதை வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த ஸ்க்ரீனிங்க்கு வந்திருந்தீங்க, நீங்கள் பார்த்தீங்க ப்ரீமியர் ஷோவில். ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து அது வந்து உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு இந்தியன் தமிழ் படத்துடைய சாயல் இருக்கும். காரணம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த படத்தை வந்து ஒரு என்டர்டைனிங்காகவும் இருக்கணும், ஒரு பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அந்த டைமுக்கு வேல்யூவாக இருக்கணும்னா வந்து டெஃபினட்டாக வந்து அப்படி பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பட் என்னோட ஜேர்னல் டெஃபினட்டாக வந்து அது இல்லை. ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்க்கணும். நிச்சயமாக. ஆனால் ஒரு படைப்பாளி, ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் எப்படி இந்த பொலிட்டிக்ஸ் பார்க்க?
ரைட். நல்ல ஒரு கேள்வி ஒன்று நடுவில் போட்டீங்க. அரசியல்ன்றது வந்து அதான் சொன்னேன். ஆல்ரெடி வந்து எல்லாத்துலேயுமே மீடியா வாரதாக இருக்கட்டும், படத்துக்கு வாரதாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் பேஸ் பண்ணது என்னோட ஒரு மோட்டிவாக இருந்தது வந்து மக்களுக்கு வந்து சில விஷயங்களை எத்தி வைக்கணும், பிரச்சனைகளை கொண்டு வந்து பேசணும், நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணணுன்ற ஒரு ஒரு கடமை எனக்கும் இருக்குதுன்னு நான் நினச்சிச்சு. அதனால் வந்து நான் அதை பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் வந்து கட்டாயமாக அது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய பண்ண வேண்டிய விஷயம். ஸ்பெஷலாக அவங்களுக்கு தெரியும், நான் வந்து அரசியலில் வந்து நான் லாஸ்ட்டாக கண்டெஸ்ட் பண்ணது வந்து மத்திய குழம்பு, அதாவது மத்திய குழம்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எங்களோட மக்கள் வந்து லைக் படிப்பறிவு விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஆக பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அதே மாதிரி அரசியல் அறிவுலையும் அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் எலெக்ஷன் டைமில் ஒரு எலெக்ஷன் வரும்போது அந்த டைமில் என்ன ஒரு இது இருக்குதோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுறாங்களே தவிர கொஞ்சம் யோசிச்சு அவங்களோட ஃப்யூச்சரை, அவங்களோட தேவைகளை ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல் களம் இருக்குதான்னு தேடி பார்த்து செய்யக்கூடிய அறிவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த களம்பை பொறுத்தவரை. அதனால் அரசியலுக்குள்ளேயும் வரணும், அதுலேயும் என்னால் ஏதாவது ஒன்று செய்ய முடியும்னா செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் நிச்சயமாக வந்து இன்னும் ஒரு முறை அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா டெஃபினட்டாக அதையும் செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டு பக்கத்துலையும் பயணம் செய்கிறது வந்து அரசியல் களமும் பயணம் செய்ய வேண்டிய இருக்குது. அதே மாதிரி இங்கால ஃபிலிம் மேக்கிங், அதே மாதிரி அதனுடைய வேலையிலையும் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. எங்கால பிஸ்னஸ் அந்த சைடையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ண? டெஃபினட்டாக வந்து இப்படி தான் பிஸ்னஸ்ன்றது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து ஒரு வருமானம் இல்லாத ஒரு இதாக தான் இப்போது வரைக்கும் இருக்குது. அதனால் வந்து பிஸ்னஸ் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். ஆல்சோ அரசியலும் சினிமாவும் வந்து அதை பண்ணிக்கிட்டு போகும்போது அதை பண்ணும்போதே வந்து இதையும் சேர்த்து பண்ண முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோடய லைஃப்பில் வந்து அது மூணையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அரசியலில் இருக்கிறதால சரி, அதே மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பக்கத்தை சார்ந்து போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நடுநிலைமையாக எப்படி ஒரு கதையை வந்து கொடுக்க முடியும், இல்லை கதையை கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் நாளைக்கு, அதாவது உங்களோட கேள்வி வந்து நீங்கள் எனக்கு சரியா, அதாவது ஒரு கலைஞன் வந்து நடுநிலையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. டெஃபினட்டாக. ஆனால் அவர் வந்து ஒரு சார்ந்து ஒரு கட்சி சார்ந்தோ ஒரு இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு சார்ந்தோ பயணித்தால் வந்து அது வந்து ஒரு நடுநிலையான ஒரு கலைப்படைப்பை உருவாக்குறது கஷ்டமா இருக்கும்ல. இல்லை, நான் நினைக்கிறேன் வந்து கலைஞனா வந்து அரசியலை மிக்ஸ்அப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அதே நேரம் வந்து அது வந்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு கலைஞனா இல்லை இருக்கலாம் தானே. என்ன காரணம்னு சொன்னால் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு கலைஞன் வந்து ஒரு கதையிலே கூட நாங்கள் ஒரு கதையை நாங்கள் வந்து ஒரு என்ன, அதாவது வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியாக இருந்தால் கூட வந்து அதை நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஒரு கதையை நான் சொல்கிறேன்னா ஒருத்தரை கொல்றாரு, அவர் நியாயமான ஆண்டு நாங்கள் காட்டினா அவர் ஜஸ்டிஃபை பண்ணணும். அது மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னா வந்து அது நிச்சயமாக அது சரி இருந்தால் மட்டுமே அதன் பக்கம் இருப்போமே தவிர நிச்சயமாக ஒரு கட்சி சார்ந்தோ ஒருத்தர் சார்ந்தோ நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கலைஞனுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரெண்டு பக்கம், அதாவது மக்கள் சேவையிலையும் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சரி, இறுதியாக நம்ம நிகழ்ச்சி நிறைவு நேரத்தை அணுகிட்டே இருக்கிறோம். உங்களுடைய அடுத்த திரைப்படங்களாக இருக்கலாம், இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ண இருக்கிற ஜடம் இந்த திரைப்படமாக இருக்கலாம், இலங்கை கலைஞர்களை இல்லை இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை, நான் இதனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, ஒரு படம் பண்ணுறது ரொம்ப இலகுவான வேலை, அது பண்ணலான்னு நினைக்கலாம், ஆனால் பண்ணும்போது இருக்கிற பிரச்சனையை அது அவன் அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஸோ இங்கே இருக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கலாம், என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் செய்கிறாங்க? டெஃபினட்டாக வந்து இப்போது ஜடம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டோரி ரொம்ப நாளாக வந்து யோசித்து வச்சுருந்த ஒரு ஸ்டோரி. பட் அந்த ஸ்டோரியை வந்து எடுத்து பண்ணுறதுக்கும் சிலவங்க விருப்பப்படலை. அதே மாதிரி வந்து அந்த படத்தை பண்ணணும் போது ஜஸ்ட் ஈஸியாக பண்ணியிருக்கலாம், ஒரு கேமரா வச்சு பண்ணி ஜஸ்ட் போட்டிருக்கலாம் யூடியூப்பில், நான் ஆல்ரெடி போடுற மாதிரி. பட் அது கொஞ்சம் ஓரளவு தரமாக இருக்கணும்னு நினைக்கும் போது ஒரு ப்ரொடியூசர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து எங்களை நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு கலைஞர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க வந்து ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து டெஃபினட்டாக வந்து கலைஞர்கள் மூலமாக டெஃபினட்டாக சப்போர்ட் இருக்குது. நிச்சயமாக. சரி, இறுதியாக உங்களோட படத்தை பார்க்க இல்லைன்னு சொன்னால்
தியேட்டர் ரிலீஸோ இல்லைன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துலேயோ அதை நீங்கள் பதிவேற்றினால் மக்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்? நிச்சயமாக வந்து இப்போ ஜடம் படம் வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ நாங்கள் பண்ணினோம். பட் அது வந்து இன்னும் ஒரு டேட் இல்லாமல் இருக்குது. வந்து நாங்கள் வந்து இதை வந்து யூரோப்லேயும் சில இடங்களில் வந்து நாங்கள் தியேட்டர் பண்ணுற மாதிரியான பிளான்ஸ் இருக்குது. பட் ஸ்ரீலங்காவில் வந்து இது வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளே இருக்கிற படம்னால வந்து தியேட்டர் வந்து கிடைக்குது இல்லை, அப்படி பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆந்தாலஜி மாதிரி இன்னொரு 2 படம் ஆட் பண்ணி ஒரு இன்னும் டைம் டியூரேஷனை கூட்டி தியேட்டர் பண்ணுற மாதிரியான பிளான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக நாங்கள் ஓடிடியில் அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஆல்சோ என்னோட அர்ஷான் நிசாம் ஸ்டுடியோ என்ன ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதுலேயும் மேபி ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான்ஸ் இருக்குது. மேபி வரும்பொழுது என்னோட சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து டெஃபினட்டாக வந்து அது சம்மந்தமாக நான் சொல்லுவேன். கட்டாயம் உங்களுடைய அடுத்த முயற்சிகள் வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு, ஆனால் நேரம் போதாது. எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக பேசலாம். ரொம்ப நன்றி வருகை தந்தமைக்கு. உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக அடுத்த படத்துக்கு பிறகு சந்திப்போம். கட்டாயம். இந்த நிகழ்ச்சியில் என்னோட ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த திவாகர், சுதர்சினி, சல்மான், சஞ்சய்க்கு ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் ஒரு விடைபெறும். நன்றி, வணக்கம்.